ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். எல்லோருக்கும் இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று 22/11/2024 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். சூரிய உதயம் காலை 6:11 மாலை சூரிய அஸ்தமனம் 5:39 நல்ல நேரம் காலை 9 முதல் காலை 10 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:51 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:30 வரை தேய்பிரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம நாள் இன்றைய நாள். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள். மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நெடுநாட்களாக இருந்த கடன் பிரச்சனை இன்று தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். வேலை முடியும். ரொம்ப நாளாக இந்த வேலை முடியல, இழுத்தடிக்கிறது என்று மனதிலே கொஞ்சம் கவலையாக இருந்திருப்பீர்கள். இன்றைய நாளிலே அந்த கவலை தீரும், வேலை முடியும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்றன. பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நண்பனே என்று பாடுவீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஆதாரமாக இருக்கும். அதாவது திருப்தியாக இருக்கும். திருப்திகரமாக இருக்கின்றது பொருளாதாரம். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, பணம் இருந்தால் மனம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு பணம் இருக்கின்றது, கூடவே சந்தோஷம் இருக்கின்றது.
அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். என்றாலும் கவனத்தோடு செய்வீர்கள், சிறப்பாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அற்புதமான நாள் இன்றைய நாள். கடகராசியினருக்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்வந்திரி காயத்ரியை சொல்லுங்கள். தன்வந்திரி பகவானை வணங்குங்கள். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். தன்வந்திரி பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வருகின்றன. கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வீடு கட்டுவதற்காக நெடுநாட்களாக முயற்சிப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். அது மன சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌன விரதம் இருங்கள். மௌன விரதம் இருந்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மௌன விரதம் இருந்தால்
இன்றைய நாளிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு மனக்குழப்பம் பதற்றம் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆகவே புதிதாக இன்றைய நாளிலே எதுவும் கடன் வாங்கி விடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. மிக மிக கவனமாக இருந்து கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை நிதானமாக பேசி பழக வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள், அதுதான் சொல்கின்றேன். மௌனத்தை கடைபிடித்தால் எந்த தொந்தரவும் இல்லை. ஆகவே எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே கோளறு பதிகம் படியுங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்துவிடும். கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. கவனச்சிதறல் ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக தொழில் தொடங்குவ முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே முயற்சிகளை தள்ளி போடுங்கள். 2 நாளைக்கு எதுவும் செய்யாதீங்க, விட்டுருங்க, வேண்டாம். 2 நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடும். மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலிலே முகூர்த்த நாளுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு மிக மிக முக்கியமான விஷயம் முகூர்த்த நாள். இந்த முகூர்த்த நாளை மிக மிக சரியாக குறிக்க வேண்டும். அப்படி முகூர்த்த நாளை மிக சரியாக குறிக்கின்ற திருமணங்கள் சர்வ நிச்சயமாக எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட முகூர்த்த நாளை எப்படி குறிப்பது, அது பற்றிய விவரங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற விவரங்களை எல்லாம் தான் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கின்றோம். தை பிறக்க இருக்கின்றது. நிறைய முகூர்த்தங்கள் வரும். கார்த்திகை பிறந்து விட்டாலே நிறைய திருமண நிச்சயதார்த்தங்கள் முகூர்த்தங்கள் எல்லாம் நடக்கும். ஆகவே இப்போது இதனை பற்றி நாம் பார்ப்பது மிக சரியான தருணம். ஆகவே அதை பற்றி பார்ப்போம். இந்த சுப முகூர்த்தம் என்பது
ஒன்றரை மணி நேர அளவுள்ள காலம். 1.5 மணி நேரம் தான் எல்லா முகூர்த்தமுமே. இந்த 1.5 மணி நேர காலம்தான் நம்முடைய வாழ்வை நிர்ணயிக்கின்றது. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம், புகழ், ஆயுள் போன்றவற்றை பார்க்க எப்படி குழந்தையினுடைய ஜனன ஜாதகம் அவசியமோ அதே போல முகூர்த்த நாள் மற்றும் நேரம் நிர்ணயம் அவசியமாகின்றது. கணவன் மனைவி பந்தம் என்பது சமுதாயத்திலே அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கும் இருவருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் உருவாவதற்கும் குழந்தை பேறு மற்றும் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம் போன்றவையெல்லாம் கிடைப்பதற்கும் இந்த முகூர்த்த நாள் என்பது, இந்த நேர நிர்ணயம் என்பது மிக மிக அவசியம். மணமக்களுடைய ஜாதகங்களிலே ஏதேனும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட இந்த முகூர்த்த நாள் நேரம் நல்ல லக்னம் நன்கு அமையுமானால் அந்த குறைகள் தெரியாமல் போய்விடும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். ஆகவே நாள் செய்வதை நல்லோரும் செய்யார் என்று சொல்லி வைத்தார்கள். நல்ல நாள் பார்த்து எந்த ஒரு வேலையையும் செய்தோம் என்றால் அந்த வேலையை சிறந்த முறையிலே நவகிரகங்கள் நமக்கு அமைத்து கொடுத்துவிடும். முடிவதற்கு, அதாவது ஒரு வேலையை எடுக்கின்றோம் என்றால் அந்த வேலை நல்லபடியாக நடப்பதற்கு நவகிரகங்கள் நமக்கு அமைத்து கொடுத்துவிடும். மணமக்கள் இருவருடைய ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்த்து இவர்களுக்கு திருமணம் செய்விக்கலாம் என்று ஜோதிடர்கள் தெரிவித்த பின்பு இருவர் வீட்டிலே உள்ள அனைவரும் சம்மதம் தெரிவிக்க அதன் பின்னர் திருமண முகூர்த்த நாளை தேர்வு செய்ய முற்பட வேண்டும். திருமணம் ஒருவருக்கு செய்ய முயலும் போது முதலிலே அவரது நட்சத்திரத்தின்படி குருபலம் உள்ளதா என்று அறிய வேண்டும். குரு பகவான் அவரவருடைய ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களிலே பிரவேசம் செய்யும் போது குருபலம் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவே குரு பகவான் 2இல் இருக்கும்போது திருமணம் செய்தால் அந்த தம்பதியருக்கு தனசம்பத்துக்கள் நிறைய கிடைக்கும். அதே 5இல் குரு இருக்கும்போது திருமணம் நடந்தால் சொற்படி கேட்கின்ற நல்ல சத்புத்திரர்கள் பிறப்பார்கள். அதுவே 7ஆம் இடத்திலே குரு இருக்கும்போது திருமணம் நடைபெற்றால் பெண்கள் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு இருப்பார்கள். 9இலே இருக்கும்போது திருமணம் செய்தால் கணவருக்கு சகல செல்வாக்கும் க்ஷேமமும் சேரும். 11ஆம் இடத்திலே குரு தங்கும்போது திருமணம் செய்தால் மனைவி அல்லது கணவன் மூலம் செல்வங்கள் பல வந்து சேரும். குருபலன் என்பது ஆண் பெண் இருவருக்கும் இருப்பின் மிக மிக நலம். இதிலே பெண்ணிற்கு மட்டுமாவது இருக்க வேண்டும், அது இன்றியமையாதது. குருபலன் போலவே சூரிய பலமும் சேர்ந்து முக்கியமாக கருதப்படுகிறது. சூரிய பலம் என்பது ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே பிரவேசம் செய்வதே ஆகும். சூரிய பலம் பெண்ணை விட ஆணுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. திருமண காலங்கள் மணமக்களுக்கு யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகளாக அமைந்தால் அந்த திருமணம் சீரும் சிறப்புமாக அமையும் என்பது ஐதீகம். மணமக்கள் இருவருக்கும் குருபலம் இல்லாத சமயத்திலே இவர்களுக்கு சுக்கிரன் அல்லது 2, 7, 11ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள் நடந்தாலும் திருமணம் செய்விக்கலாம். மணமக்களுக்கு அஷ்டம சனி காலத்திலும் விரய சனி காலத்திலும் திருமணத்தை தள்ளி போடுவது சிறப்பை தரும். குருபலம், சூரிய பலம், நல்ல தசாபுத்தி மற்றும் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாத காலங்களை தேர்ந்தெடுத்த பின்னர் ஒரு நல்ல நாளை கீழ்கண்டவாறு தேர்வு செய்யலாம். இந்த நல்ல நாளை எப்படி தீர்வு செய்வது? முகூர்த்த நாள் என்பது மிக முக்கியம். எப்படி தீர்வு செய்வது என்பதை பார்க்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி மற்றும் தை மாதங்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இவைகளிலே மல மாதம் இல்லாத மாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதேபோல் வளர்பிறையின் துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி மற்றும் திரையோதசி உள்ள நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதேபோல் இருவருடைய நட்சத்திரத்திற்கும் தாராபலம் ஏற்றார் போல உள்ள நாட்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தாராபலம் சந்திரபலம் ததேவா என்று சங்கல்பத்திலே சொல்வார்கள் பாருங்கள், இந்த தாராபலம் இருக்க வேண்டும். அதேபோல் அன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் ஜென்ம ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11ஆம் ராசிகளிலே இருப்பது நல்லது.
இரு கண்ணுள்ள நாட்களான புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சிறந்தது. அதேபோல் ஒரு கண்ணுள்ள நாட்களான ஞாயிறு மற்றும் திங்கள் பாதி சிறந்தது. குருட்டு நாட்கள் என்று சொல்வார்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனியை. இந்த 2 நாட்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் திருமணத்திற்கு. அக்னி ராசிகளான சிம்மம் மற்றும் மேஷம் முகூர்த்த லக்னமாக இல்லாது இருப்பது சிறப்பு. அதேபோல் முகூர்த்த லக்னத்திற்கு 7, 8 இடங்கள் திதிசூன்ய ராசிகளாக அமையாமல் இருப்பது நல்லது. இதையெல்லாம் நீங்கள் ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து முகூர்த்த நாளை குறிக்க சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். நேரம் எடுத்துக்கொள்ளும், நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் இதற்கு. ஆனால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் 10 வேலைகளை வைத்துக்கொண்டு இடையிலே சென்று முகூர்த்த நாள் குறிக்கக்கூடாது. முகூர்த்த நாள் குறிப்பதற்கென்றே உங்களுடைய நேரத்தை நிறைய செலவிடுங்கள், தவறே கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய பெண்ணோ மகனோ அவர்களுடைய வாழ்வை நிர்ணயிப்பதே இந்த முகூர்த்த நாட்கள் தான். நன்றாக கவனத்திலே வையுங்கள். பல லட்சங்கள் கோடிகள் கூட இப்போது செலவு செய்கின்றார்கள் திருமணத்திற்காக. ஆனால் அத்துணை லட்சங்களையும் கோடிகளையும் செலவு செய்துவிட்டு 6 மாதத்திலேயே விவாகரத்து என்று வரக்கூடாது அல்லவா? ஆகவே இந்த முகூர்த்த நாளை குறிப்பதிலே நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் செலவிடுங்கள், இதற்கு தவறே கிடையாது. உங்களுக்கு ஜோதிடம் பற்றி ஓரளவுக்கு தெரிந்திருந்தால் ஜோதிடரிடம் நீங்கள் வாதாடலாம், தவறே கிடையாது. இது இப்படி இருக்கே சாமியே இன்னைக்கு வைக்கிறீங்க என்று கேட்கலாம், தவறு கிடையாது. ஆகவே இதிலே மிக மிக கவனமாக இருந்து முகூர்த்த நாளை நீங்கள் குறிக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை விவரமாக சொல்கின்றோம் ஜெம் டிவி வாயிலாக. ஆகவே அடுத்து முகூர்த்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் நல்ல கணவன் மனைவி அமையும். அதேபோல் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் நீடித்த திருமண பந்தம் ஏற்படும். 12ஆம் இடம் சந்தோஷத்தை குறிக்கும். ஆக 2, 7, 8 இந்த இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். மற்றும் 8ஆம் இடத்தை குரு அல்லது சுக்கிரன் பார்க்கலாமே ஒழிய அந்த இடங்களிலே இவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. 9வது உபஜயஸ்தானங்களான 3, 6, 11இல் தீய கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையின் வெற்றி மற்றும் ஆதாயங்களை குறிக்கும். மேலும் திருமண நாள் மணமக்களின் ஜென்ம நட்சத்திரமாகவோ ஜென்ம கிழமையாகவோ அமையாமல் இருப்பது மிகவும் நல்லது. இதையெல்லாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். நவகிரகங்களிலே அதிக சுபத்தன்மை பொருந்திய குருவும் சுக்கிரனும் மூடம் என்கின்ற அஸ்தங்க யோகம் அடைந்திருக்க கூடவே கூடாது. அதேபோல் ராகுகாலம் மற்றும் யமகண்டம் போல விஷ நேரங்களை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும். குளிகை காலத்தை கூட தவிர்ப்பது சிறந்தது. காரணம், குளிகை காலத்திலே செய்யும் காரியங்கள் திரும்பவும் செய்ய நேரிடலாம். ஆகவே ஒரு கல்யாணம் செய்த மணமகன் மீண்டும் இன்னொரு கல்யாணம் செய்த நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? ஆகவே குளிகை நேரங்களை தவிர்க்க வேண்டும். மொத்தம் உள்ள 11 கரணங்களிலே அசுப கரணங்களை ஒதுக்க வேண்டும். சித்த யோகத்தை மாங்கல்ய தாரணத்திற்கும் அமிர்த யோகத்தை சாந்தி முகூர்த்தத்திற்கும் தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் பஞ்சகம் என்ற முறையிலே நல்ல நாளை தேர்வு செய்ய வேண்டும். பஞ்சக முறையிலே பார்த்தால் வருடத்திற்கு மிக குறைந்த முகூர்த்த நாட்களே வரும். எனவே இதற்கு பரிகாரமாக ரத்னம், சந்தனம், எலுமிச்சை தீபம் மற்றும் தானியம் முதலியவைகளை துணிமணிகளோடு சேர்த்து தானம் செய்ய வேண்டும். அதேபோல் பெண்ணிற்கு மாத விலக்குக்கு உரிய நாட்களாக அமையாமல் இருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் இதிலே புனிதமான அக்னியை வளர்த்து இறைவனை அதிலே வரவழைத்து வணங்குகின்றோம். ஆகவே இந்த மாத பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு, திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு. மேலும் திருமணம் செய்ய இருக்கும் நாளுக்கு 15 தினங்களுக்கு முன்பு அவரவர் குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு ஆராதனைகள் செய்து அதன் பிறகு முன்னோர்களை தியானித்து அனுமதி பெற வேண்டும். இப்படி அமைகின்ற திருமண உறவு என்றும் நிலைத்திருப்பதோடு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அன்புடன் இல்லற இன்பம் பெறுவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இவற்றையெல்லாம் கடைபிடித்து நம்முடைய சந்ததியினருக்கு திருமணத்தை செய்து வைப்போம். எல்லோருடைய இல்லங்களிலேயும் இந்த விவாகரத்து என்கின்ற எந்த கோரமான வார்த்தை எந்த இல்லத்திலேயும் எழக்கூடாது. எல்லோருடைய இல்லங்களிலேயும் ஒரு கல்யாணம் நடக்கின்றதா, அந்த தம்பதிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு என்று வாழ்த்துகின்றார்களே, அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பொய்யாகக்கூடாது. ஆகவே இப்படி நாம் நாள் நட்சத்திரம் நேரம் எல்லாம் பார்த்து முகூர்த்த நாளை சரியாக குறித்து அந்த திருமணத்தை செய்து வைத்தால் மிக மிக அருமையாக இருக்கும். தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதிலே ஐயமே இல்லை. ஆகவே அதன்படி நாம் நம்முடைய இல்லங்களிலே திருமணத்தை செய்து எல்லோரும் சுகமாக வாழ்வோம், நல்வாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.